இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைத்த நயினார் நாகேந்திரன், ஆடிட்டர் குருமூர்த்தியை அடித்து துவைத்து துவாம்சம் செய்த சி.வி. சண்முகம், இதை பற்றித்தான் இன்றைய இந்த காணொளியில் காண இருக்கிறோம். விழுப்புரத்தில் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி கூறிய கருத்துக்கு காட்டமான பதிலடி கொடுத்திருக்கிறார். அதிமுக 4-5 இருக்கிறது, அவர்கள் ஒன்றிணைய வேண்டும். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியதற்கு பதில் சொன்ன சி.வி. சண்முகம், அதிமுக 4 இருந்தால் என்ன, 5 இருந்தால் என்ன, அதில் உனக்கு என்ன புடுங்குகிற வேலையா? அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். உன்னுடைய வேலையை மட்டும் நீ பார். உன்னுடைய பேச்சை கேட்டு தர்ம யுத்தம் நடத்திய ஓபிஎஸ் இன்றைக்கு தமிழக அரசியலில் அனாதையாகிவிட்டார். ஆகவே எங்களுக்கு ஆலோசனை சொல்கின்ற வேலையை விட்டுவிட வேண்டும். இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு புரோக்கர் பயல், ஒரு மாமா பயல் என்கின்ற அளவிற்கு காட்டமாக ஆடிட்டர் குருமூர்த்தியை அடித்து நொறுக்கி துவைத்து துவாம்சம் செய்திருக்கிறார் சி.வி. சண்முகம். அவர் இப்படி பேசியதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், அதிமுகவில் யாரை சேர்க்க வேண்டும், யாரை சேர்க்கக்கூடாது என்பதை பற்றி முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது, அவரோடு இருப்பவர்களுக்கு இருக்கிறது. அந்த கட்சியில் என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்பதற்கும், சேர்த்து கொள்ளாமல் இருங்கள் என்று சொல்வதற்கும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அதிலே இந்த ஆடிட்டர் குருமூர்த்திக்கு என்ன வேலை? எதற்கு ஆடிட்டர் குருமூர்த்திக்கு இந்த முந்திரி கொட்டை வேலை? இப்படித்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் பிரச்சனை வந்த பொழுது சமரசம் செய்கின்றேன் பேர்வழி என்று தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானார். அவர் தனியாக வருவதற்கு பயந்து மருத்துவர் ஐயா யார் மீது மரியாதை வைத்திருக்கிறாரோ அந்த சைதை துரைசாமியை கூட்டிக் கொண்டு இவர் வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் பஞ்சாயத்து பேசுகின்ற வேலையை ஆடிட்டர் குருமூர்த்திக்கு யாராவது கொடுத்தார்களா? ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளுக்கு பஞ்சாயத்து செய்கின்ற பஞ்சாயத்து தலைவரா? ஆடிட்டர் குருமூர்த்தியே ஒரு அரசியல் புரோக்கர். இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது சந்திராசாமி என்கின்ற ஒரு சாமியார் அரசியல் புரோக்கராக இருந்தார். இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் சுப்பிரமணிய சாமி என்கின்ற ஒரு அரசியல் புரோக்கர் இருக்கிறார். ஆகவேதான் சி.வி. சண்முகம் பேசியது முழுக்க முழுக்க சரி. ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு அரசியல் புரோக்கர் என்று அவர் சொன்னது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம்தான். அதிமுகவில் இருக்கின்ற உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு ஆடிட்டர் குருமூர்த்திக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதை அதிமுகவில் இருப்பவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆடிட்டர் குருமூர்த்தியை பந்தியிலேயே உட்கார வேண்டாம் என்று அதிமுகவில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சொல்கிறார். இவர் எதற்கு இலை ஓட்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்? எவ்வளவு சொன்னாலும் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களுக்கு சூடு, சொரணை, வெட்கம், மானம், ரோசம் என்று எதுவுமே இல்லை என்று தான் தோன்றுகிறது. அதற்கடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களெல்லாம் அவருடைய வீட்டில் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்ப்பது என்று ஆலோசனை செய்தார்களா? அல்லது தமிழ்நாட்டில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்தார்களா என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் நயினார் நாகேந்திரனை பத்திரிகையாளர்கள் கேட்டபொழுது டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் சந்தித்திருக்கிறார்கள். அதிலே டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்பவரை நீக்கிவிட்டு வேறு யாரையாவது முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைய தயார் என்று டிடிவி தினகரன் சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் என்ன பேசினார்கள் என்று கேட்ட கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்?
அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கிறது. அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை. ஆகவே முதலமைச்சர் யார் என்பதை அதிமுக தான் முடிவு செய்யும் என்று சொல்லியிருந்தால் கூட்டணியில் எந்த பிரச்சனைக்கும் இடம் இருந்திருக்காது. ஆனால் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறார்? யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை டிசம்பர் மாதத்தில் முடிவு செய்வோம். தமிழ்நாட்டில் இவர்களுக்கு 2 கோடி ஓட்டு இருக்கிறதா? நயினார் நாகேந்திரனுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் யார் முதலமைச்சர் என்று முடிவு செய்வதற்கு தமிழ்நாட்டிலே 2 கோடி ஓட்டுக்கள் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடும். ஏன் அதிமுகவின் தயவை எதிர்பார்த்து, இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்து பாரதிய ஜனதா கட்சி ஏங்கி நிற்க வேண்டும். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவர். தற்பொழுது அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி என்றால் அந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவை சார்ந்தவர்கள் ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்கள். இப்பொழுது என்ன, நயினார் நாகேந்திரன் புதிதாக முதலமைச்சர் வேட்பாளரை டிசம்பர் மாதத்தில் முடிவு செய்ய போகிறார். அப்படியே டிசம்பர் மாதத்தில் முடிவு செய்வதாக இருந்தாலும் கூட அதை அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டும். அதை முடிவு செய்வதற்கு நயினார் நாகேந்திரன் யார்? ஏன் இப்படி கூட்டணிக்குள்ளேயே பாரதிய ஜனதா கட்சி குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும்? ஒரு பக்கம் CV சண்முகம் ஆடிட்டர் குருமூர்த்தி செய்கின்ற சித்து வேலைகளை பொறுக்காமல், ஆடிட்டர் குருமூர்த்தி செய்கின்ற உள்ளடி வேலைகளை பொறுக்காமல் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் டிசம்பர் மாதத்தில் தான் முதலமைச்சர் யார் என்பதை, வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வோம் என்று சொல்கிறார். ஆக மொத்தத்தில் வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் அல்லது அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அதிமுக தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும். அது கூட்டணி ஆட்சியா அல்லது அதிமுக தனித்து அமைக்கப் போகின்ற மந்திரி சபையா ஆட்சியா என்பதை பற்றி கூட்டணிகளை இறுதி செய்ததற்கு பிறகு கூட்டணி கட்சிகள் அனைவரும் அமர்ந்து பேசி முடிவு காண வேண்டிய ஒரு செய்தி, ஒரு விஷயம், முடிவு காண வேண்டிய ஒரு முன்னெடுப்பு. அதை இன்றைக்கு ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுவது, இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் வாய்க்கு வந்தபடி பேசுவது, இன்னொரு பக்கம் அண்ணாமலை உளறி கொட்டுவது, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் ஒன்றை பேசுவது, இப்படி அதிமுக கூட்டணியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வருகின்ற வகையில் பேசாமல் மக்களுக்கு அவநம்பிக்கை வருகின்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் அதிமுக கூட்டணி 2026 தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகின்ற பல தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தான் தோன்றித்தனமான போக்கால் தான் அதிமுகவில் சரியான கூட்டணி அமையவில்லை. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி 2024 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சரியாக அமைத்து போட்டியிட்டிருந்தால் 20 தொகுதிகளுக்கு மேல் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். திமுக 20 தொகுதிகளுக்கு மேல் தோல்வியை சந்தித்திருக்கும். திமுகவின் வெற்றிக்கு அன்றைக்கு முழுக்க காரணமாக அமைந்தது பாரதிய ஜனதா கட்சி தான். அதிமுகவிற்கு சரியான கூட்டணி அமையாமல் பாரதிய ஜனதா கட்சி தான் பார்த்து கொண்டது. ஆகவே தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 40க்கு 40 தொகுதிகளை தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் திமுக வென்றது. 40க்கு 40 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த பாமக, அதிமுக ஆகிய கட்சிகள் தோல்வியை சந்தித்தார்கள். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளால், பாரதிய ஜனதா கட்சியின் தான் தோன்றித்தனமான போக்கால், அண்ணாமலையின் தனியான ஒரு அறிக்கை, நயினார் நாகேந்திரனுடைய தவறான பேட்டி, ஆடிட்டர் குருமூர்த்தியின் சித்து வேலைகள், இவைகளெல்லாம் சேர்ந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை 2026 தேர்தலிலும் அதல பாதாளத்தில் தான் தள்ளும். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கிறதா என்று அதிமுக தொண்டர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள்.
அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் தெரியும். ஆனால் அதற்குள்ளாகவே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும், தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று திட்டமிட்டு அதிமுகவை வலிமை இழக்க செய்ய வேண்டும் என்று ஒரு நாடகத்தை பாரதிய ஜனதா கட்சி அரங்கேற்றி கொண்டிருக்கிறது என்று பல ஊடகத்தில் பேசிக் கொண்டிருப்பதை பாரதிய ஜனதா கட்சி உண்மையாக்க போகிறதா என்ற கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு பதிலாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதிமுக வலிமையாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி சில தொகுதிகளில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆக முடியும், எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும். இல்லையேல் பாரதிய ஜனதா கட்சியும் படு தோல்வியை தான் சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த தோல்வி அடுத்து வர இருக்கின்ற 2029ஆம் ஆண்டு நடக்கப் போகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும். பாரதிய ஜனதா கட்சி தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அதிமுக தான் முடிவெடுக்கும் என்ற ஒரு உண்மையை பகிரங்கமாக பாரதிய ஜனதா கட்சி பேசினால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டில் எதிர்காலம். இல்லையே இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக மூடு விழாவை நடத்திவிடும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.